2025 ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R அதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வர வண்டிங்கள எல்லாத்துலேயுமே இந்த கீ அந்த டிசைனு அதெல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா வண்டியிலுமே மோஸ்ட்லி இந்த வண்டியில் டயர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 110/70 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. பைப்ரேக் காலிபர் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்க்கு. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸோட வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூயல் சேனல் ஏபிஎஸ் தான். ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 150/60 கொடுத்துருக்காங்க டயர் செக்ஷனு. குறிப்பாக நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இதில் டியூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 320mm, பேக் பார்த்தீங்கன்னா 230mm பிரேக் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரோட் கிரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 806mm கொடுத்துருக்காங்க. இது ஒரு டால் ரைடர்ன்றவங்களுக்கு ஓரளவு சூட் ஆகும். அதே நேரத்தில் ஷார்ட் ரைடருக்குமே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது 800ன்றது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167mm, ரொம்ப கம்மியும் கிடையாது ரொம்ப அதிகமும் கிடையாது. ஒரு மிடில் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஸ்பீட் பிரேக்குக்கு தட்டுமா தட்டாதா பில்லியனை வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியும். DOHC செட்டப்பில் தான் இந்த இன்ஜின் செட்டப் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சென்னை ஆன் ரோடு 2,15,000 2,20,000 வரை முன்ன பின்ன ஒவ்வொரு டீலர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் கண்டிப்பாக வேரி ஆகும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்குள்ள காம்படிட்டுக்கு பஜாஜோட 400Z எல்லாம் இருக்குதான். ஆனால் இந்த 250cc இவங்க டேரக்ட் காம்படிட்டர் அண்ட் ரைவலாக எதுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூக் 250க்கு தான். ஏன்னா அதோட பவர் காம்படிட் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கு வேற லெவலில் செல்லிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு வண்டி. ஸோ அதுக்கு நம்ம காம்படிட் எடுத்துகிட்டு வரோம்னா இந்த ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது போக போக தான் அது எந்த அளவு ரைவல் இருக்குது, மக்கள் எவ்வளோ பேர் விரும்பி இந்த டிசைன் கொடுத்து நம்ம ஹீரோவோட வண்டியை வாங்குவாங்கன்றது தெரியும். என்ன ரீசன்றா அது பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள், அதுக்கு ஈக்குவலாக இது பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன ரீசனா இதோட இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா 249.03cc 29.5 bhp 9250 rpmலையும் 25 Nm டார்க்கு 7250 rpmலையும் இந்த வண்டி ரிலீஸ் பண்ணோம். இந்த வண்டியில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிக்விட் இன்ஜினோட தான் இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டியூக் 250 பார்த்தீங்கன்னா 31 BS 9250 rpmல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். பட் நம்ம எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா 30 BS 9250 rpmல ரிலீஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுமே நல்லா காம்படிட் பண்ணுற மாதிரி தான் வருது. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டுக்கு வர்றப்போ அந்த டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ப்ரோ அண்ட் கான்ஸை. அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க, நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. நெக்ஸ்ட்டு லுக் வைஸ் சப்ஜெக்டிவ்னு எல்லா வீடியோவில் சொல்லுவோம். ஆக்சுவலாக சப்ஜெக்டிவ் தான். பட் இப்போது ரீசெண்டாக வர வண்டி எல்லாமே லுக் வைஸ் நல்லா எடுத்துகிட்டு வராங்க நம்ம ஹீரோ. இந்த லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி எனக்கு BMWட G310R வந்துச்சு இல்லையா, அந்த வண்டியோட டிசைனு அதுக்கப்புறம் அதோடைய கலர் ஸ்கீம் எல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி G310R வச்சிருக்கிறவங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் 2019-20 அது மாதிரி விடலாம் தெரியும். இந்த ரைட் சைட் பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் அதில் இருக்கிற அந்த பேனலும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரீம் கொடுத்தது. பட் அது மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். பட் அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸோட தான் இன்க்ளூட் பண்ணி தான் தராங்க. இந்த ஸ்பீடோமீட்டரில் சேம் இப்போ வர எல்லாத்துலேயுமே உங்களுக்கு LCD டிஸ்பிளேலாம் கொடுத்துட்றாங்க. பக்காவாக ஃபியூச்சர்ஸோட தான் இன்க்ளூட் பண்ணி வருது. இதோடைய எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்போம். இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் தான். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஹசார்ட் சுவிட்சு, ஹசார்ட் லைட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே LED செட்டப். ஃப்ரண்ட்டில் ஹீரோன்ற அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. சைடில் DRLம் LED தான். இதோடைய லைட் விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, மேலே LED கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. நைட் ரைடு எப்படி இருக்குன்றத இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறக்காமல் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
இதோடைய பில்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்கு? ஏன்னா ஹீரோவில் அந்த பில்ட் குவாலிட்டி அதெல்லாம் வந்து அந்த அளவு நல்லா இருக்காது அப்படின்னா நான் சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதோடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஐ மீன் ஃப்ளெக்சிபிளாக ஓரளவு ஓகேவாக இருக்குது. நம்ம R15 மாதிரி ரொம்ப வீக்காலாம் கிடையாது. இதில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி வந்து ஸ்ட்ரிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. பழைய வண்டியில் மாதிரி அந்த R15 மாதிரிலாம் சும்மா உடையிற மாதிரிலாம் கொடுக்கல. என்னடா அதே மென்ஷன் பண்ணுற அதை என்ன தாக்குற அப்படின்னா இருக்கிறத சொல்லி தான் ஆகணும். இதில் 11.5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அவங்க பெட்ரோல் கிளைம் பண்ணுறது 35 மாதிரி சொல்கிறாங்க. வந்தால் தான் ரியல் லைஃப் மைலேஜ்ன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு 30 வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 167 kg அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்சசரிஸ்லாம் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 170 kgக்குள்ளே வரும். இது ரொம்ப வெயிட்டும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப கம்மியும் கிடையாது. நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு டக்குன்னு இதை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் ஆகும். இதில் நான் பார்த்த ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதோடைய சீட்டிங் தான். ஆமாம், இது வந்து நீங்கள் ஓட்டுறீங்க, டிரைவருக்கு பக்காவாக இருக்குது. சீட்டு நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. குஷனிங் எல்லாமே ஓரளவு ஓகேவாக இருக்குது. பட் பில்லியன் யாராச்சும் வந்து வீட்டில் உட்காந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா சீட்டு வந்து கொஞ்சம் சின்னசாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பின்னாடி ஏறி தான் உட்கார மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது. சீட்டு ரொம்ப சின்னசாக தான் இருக்குது. ஸோ வந்து ஃபேமிலிக்கு இது ஒரு கேள்விக்குறி. ஸோ இதுக்கு யாராவது வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரோ அண்ட் கான்ஸை கிளியராக வந்து எப்படி இருக்குது, எந்தெந்த இஷ்யூ இருக்குதுன்னு நம்ம வீடியோ போடுவோம். அதன்படி பார்த்துட்டு வெயிட் பண்ணி எடுங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லா வண்டியுமே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.